கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. நம்முடைய துவக்கம் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் அடங்கியிருக்கிறது. ஆமென். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வதாக. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. ஜெபம் செய்வோம். மகா அதிசயங்களை செய்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சியான ஓய்வு நாளின் காலை வேளையில் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். உம்முடைய கிருபை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆயத்தத்தோடு உம்மை ஆராதனை செய்யவும், உம்முடைய திருவார்த்தைகளை கேட்கவும் நாங்கள் கூடியிருக்கிறோம். எங்கள் மத்தியிலே நீர் பிரசன்னமாய் இறங்கி வருவீராக. இந்த ஆராதனை முழுவதும் நீர் பொறுப்பெடுத்து நடத்துவீராக. இந்த நாளின் ஆராதனையானது எங்கள் வாழ்விலே ஒரு மாற்றத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வர நீர் அருள் தாரும். பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து வழி நடத்தும். மீட்பர் இயேசுவின் இன்ப நாமத்தில் தாழ்மையாய் இந்த மன்றாட்டை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த ஆராதனைக்கு துவக்கமாக நாம் அனைவரும் இணைந்து கிறிஸ்து சபை பாமாலையில் ஆண்டவா பிரசன்னமாகி ஜீவன் ஊதி உயிர்ப்பியும் என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். ஆண்டவா பிரசன்னமாகி ஜீவனூதி உயிர்ப்பியும் ஆசை காட்டும் தாசர் மீது ஆசீர்வாதம் முற்றிடும். அருள்மாறி எங்கள் பேரில் வர்ஷிக்க பண்ணுவே. ஆசையோடு நிற்கிறோமே, ஆசீர்வாதம் முற்றுவே.
கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன்? இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். அன்புக்குரிய நேயர்களே, ஆண்டவர் நம்முடைய வாழ்விலை செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து ஆண்டவரை துதிப்போம். நம்முடைய வாழ்வின் தேவைகளில் ஆண்டவருடைய திருக்கரம் இருந்ததற்காக ஆண்டவரை துதிப்போம். நம்முடைய தேவைகளை ஆண்டவர் நிறைவாய் சந்தித்ததற்காக ஆண்டவரை துதிப்போம். இந்த புதிய ஆண்டிலே காலடி எடுத்து வைத்திருக்கிற நம்மை ஆண்டவருடைய திருக்கரம் பற்றி பிடித்திருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அதே வேளையில் ஆண்டவருடைய திருச்சமூகத்தில் இணைந்திருக்கிற நாம் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய குற்றங்களையும் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அறிக்கை செய்து அதை விட்டுவிடவும் இந்த நேரத்திலே முயற்சி எடுப்போம். ஆண்டவர் விரும்பிய எதிர்பார்த்த செயல்பாடுகள் பல நேரங்கள் நம்மிலே இல்லாமல் இருந்திருக்கிறது. ஆண்டவருடைய எதிர்பார்ப்புகளை நாம் நிறைவு செய்யாமல் இருந்திருக்கிறோம். ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிக்காமல் வாழ்ந்து வந்திருக்கிறோம். அன்பு செலுத்த வேண்டிய நாம் அன்பிற்கு பதிலாக வம்பை விதைத்திருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லுவோம், ஆண்டவரே, பரிசுத்தமாய் வாழ வேண்டிய நாங்கள் பல நேரங்களில் பரிசுத்தத்தை இழந்தவர்களாய் வாழ்ந்திருக்கிறோம். எங்களை மன்னியும் என்று கேட்போம். உம்மை அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகார பாக்கியத்தை பல நேரங்களில் இழந்திருக்கிறோம். அதை திரும்ப எங்களுக்கு தாரும் என்று கேட்போம். ஆண்டவருடைய திருமுன்னிலையில் அவருக்கும் நமக்கும் இருந்த இடைவெளியை நிறைவு செய்யும்படியாக ஒப்புரவாகிற சிந்தையை ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லுவோம். நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய பாவங்களையும் நம்முடைய குற்றங்களையும் ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய நினைவினாலும் எங்களுடைய வார்த்தையினாலும் நாங்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்பதை அறிக்கையிடுகின்றோம். உம்முடைய பரிசுத்தமான வழியில் நாங்கள் நடவாமல் தீய வழியில் நடந்தோம் என்பதை ஒப்புக்கொள்ளுகிறோம். எங்களுடைய மனசாட்சியின்படி நாங்கள் உமக்கு உண்மையுள்ளவர்களாய் இருக்கவில்லை என்பதை அறிக்கையிடுகின்றோம். மனிதர்களிடத்திலேயும் எங்களோடு உடன் வாழுகிற அனைவரிடத்திலேயும் நாங்கள் ஒப்புரவாகவில்லை என்பதையும் அறிக்கையிடுகின்றோம். எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை கழுவி உம்முடைய தூய இரத்தத்தினால் எங்களை மீட்டு எடுத்து மறுபடியும் உம்முடைய பிள்ளைகள் என்கிற அந்தஸ்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து வழி நடத்தும். மீட்பர் இயேசுவின் திருப்பாதம் பணிந்து கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவிர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டருளி நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தம்முடைய பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் நம் அனைவருக்கும் தந்தருளுவாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய திருமறை பகுதியை நாம் இப்போது வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் வசனம் 24 முதல் 27 வரை. மத்தேயு 7:24 முதல் 27 வரை. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். வாசிக்கும்படியான வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆயத்தப்படும் வண்ணமாக
நாம் அனைவரும் இணைந்து பொதுவான பாடல்களில் ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. கருணையால் இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் எம்மை காத்தாரே. கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார் கருத்துடன் பாடிடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்திரே. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. படகிலே படுத்து உறங்கினாலும் கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலும் கடலையும் காற்றையும் அமர்த்தியம்மை காத்தாரே. அல்லேலூயா. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்திரே. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால், எரிகோவை தகர்த்தோம் அவர் துணையால். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தே என்றென்றுமாய் வாழ்வோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்திரே. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. இந்த ஆராதனையில் ஆண்டவருடைய வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும்படி நம்முடைய நிலையத்திற்கு வந்திருக்கிற அருள் திரு டேவிட் லிவிங்ஸ்டன் ஆயர் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பிலே அன்போடு வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். ஐயா அவர்கள் கோவா பகுதியில் மெதடிஸ்ட் திருச்சபையில் ஆண்டவருடைய திருப்பணியை செய்து வருகிறார்கள். இப்போது ரெவரண்ட் டேவிட் லிவிங்ஸ்டன் ஐயா அவர்கள் நம் அனைவருக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பான ஃபீபா ரேடியோவின் ஆராதனை வேளை நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி நியூ இயர் டு ஆல் ஆஃப் யூ. அனைவருக்கும் மகிழ்ச்சியான புத்தாண்டு வாழ்த்துக்கள். என்ன, இந்த வாழ்த்தை ஏற்கனவே நீங்கள் கேட்டு விட்டிருக்கிறீர்களா? நீங்களும் பிறருக்கு சொல்லி இருப்பீர்கள் அல்லவா? நாம் வாழ்த்தலாம், ஹாப்பி நியூ இயர் என்று வாழ்த்தலாம். ஆனால் யார்தான் அந்த ஹாப்பினஸை அவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது? அவர்களுடைய வாழ்க்கையிலே அல்லது வாழ்த்தை கேட்ட நம்முடைய வாழ்க்கையிலே ஹாப்பினஸை, மகிழ்ச்சியை யார் போடுவது என்று என்றைக்காவது யோசித்திருக்கிறீர்களா? ஆண்டவர் அதை செய்கிறார் பிரியமானவர்களே. அவர் நன்மையாக நம்முடைய வாழ்க்கையை நிரப்புகிறார். நேரத்தை படைத்தவர் ஆண்டவர், வருடத்தை படைத்தவர் ஆண்டவர். அதை அவரால் மட்டும்தான் நிரப்ப முடியும். சங்கீதம் 65:11 வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்று எழுதப்பட்டிருக்கின்றது. ஆண்டவர் நன்மையால் முடிசூட்டி இந்த வருடத்திலே உமது பாதைகளை, உங்கள் பாதைகளை நெய்யாய் பொழிய செய்வாராக. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்திலே ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் நாம் கட்டி எழுப்ப வேண்டும் என்பதே. வருடம் தன்னந்தனியாக நின்று கொண்டு நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பாது. நமக்கு நேரத்தை தரும்,
நாம் தான் அந்த வருடத்திலே கட்டி எழுப்ப முயற்சி எடுக்க வேண்டும். அதை ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி செய்ய வேண்டும். எரேமியா 31:4 இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய் என்று ஆண்டவர் சொன்னார். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை உருவாக்கின தேவன் நாம் கட்டப்பட வேண்டும் என்று விரும்புவார் அல்லவா? நம்மை கட்டி பார்த்து அழகு பார்க்க விரும்புவார் அல்லவா? ஆண்டவர் உங்களுக்கு என்ன காரியத்தை கொடுத்திருக்கிறாரோ, குடும்பமாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், என்ன ஒரு காரியத்தை உங்கள் முன்பு வைத்திருக்கிறாரோ அதிலே ஆண்டவர் உங்களை கட்டி எழுப்பும்படியாக அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணி முயற்சி செய்து விசுவாசத்தோடு கட்டப்படுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் நன்மையை கட்டளையிடுவார். ஐயா, அதற்கு ஏற்றாற்போல் ஏதாவது ஆசீர்வாதம் அல்ல தீர்க்க தரிசன செய்தியை நீங்கள் வைத்திருக்கிறீர்களா என்று நீங்கள் கேட்கலாம். என்னிடத்தில் சிலர் கேட்பது உண்டு, ஐயா, நிறைய பேர் வாக்குத்தத்த கூட்டம் நடத்துகிறாங்க, வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க, தீர்க்க தரிசனம்லாம் சொல்கிறாங்க, ஆனால் ஏன் வாழ்க்கையில் அது சரியா தவறா என்று தெரியவில்லை, எப்படி தெரிந்து கொள்வது? எப்படித்தான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை புரிந்து கொள்வது என்று கேட்கிறார்கள். நல்ல ஒரு கேள்வி. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் தனிப்பட்ட விதத்திலே சில காரியங்களை செய்கிறார். அதற்கு ஏற்ற விதத்திலே உங்களிடத்திலே அவர் பேசுவார். எப்போதும் அவர் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தின் வழியாகத்தான், பிறர் வழியாகத்தான் ஆசீர்வாதத்தை சொல்ல வேண்டும் என்று அவசியம் கிடையாது. நீங்கள் அவரோடு வாழுங்கள், அவருடைய வார்த்தையை கருத்தாய் கவனியுங்கள். பொதுவாகவே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அவருடைய சித்தத்தின்படி நாம் செய்ய முயற்சிக்க வேண்டும். அவர் சொல்லும் வார்த்தைகளை முழுமையாக புரிந்து கொண்டு அன்புடனும் தாழ்மையுடனும் மனம் திரும்புதலுடனும் பரிசுத்தத்துடனும் மகிழ்ச்சியுடனும் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்து அவருடைய வார்த்தை போதிக்கின்ற பாதையை நாம் தெரிந்து கொண்டு வாழ வேண்டும். அப்படி செய்யும்போது நிச்சயமாக அவர் கட்டி எழுப்புவார். அப்படி என்றால் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையில் சோதனை பிரச்சனைகள் வராதா? வரும். அதுவும் நீங்கள் கட்டப்படுவதற்காக. பொதுவாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மை கட்டி எழுப்ப வேண்டுமென்றால் 2 காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அதை நீங்கள் தெரிந்தெடுக்க வேண்டும். ஒன்று, அவருடைய வார்த்தையின்படி, அவருடைய சித்தத்தின்படி அவருக்கு பயந்து வாழ்வது. இன்னொன்று, ஆண்டவர் இல்லாமல் சுயமாய் வாழ்வது. இதை நான் அல்ல, ஆண்டவரே ஒரு உவமையாக சொல்லியிருக்கிறார். மத்தேயு 7:24-28 வாசிக்கும்போது 2 பேர் வீடு கட்டினார்கள். புத்தி உள்ளவன் கன்மலையின் மேல், பாறையின் மேல், கற்பாறையின் மேல் கட்டினான். புத்தி இல்லாதவனோ மணலின் மேல் வீடு கட்டினான். பெருமழை வந்து சோதனை வந்தபோது கற்பாறையின் மேல் கட்டின வீடு நிலைத்து நின்றது. ஆகையால் அதை கட்டியவன் புத்தி உள்ளவன். ஆனால் மணலில் மேல் கட்டினவனுடைய வீடோ இடிந்து போனது. அவன் புத்தி இல்லாதவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கற்பாறையின் மேல் கட்டுவது என்றால் என்ன? பாறை போன்ற உறுதியாக நிலைத்து நிற்கும் ஆண்டவருடைய வசனத்தின்படி வாழ்க்கையை நடத்துவது, தன்னுடைய வாழ்க்கையை கட்டுவது. அதை நீங்கள் செய்ய வேண்டும். ஆண்டவர் இல்லாமல் என்னுடைய சுய பலத்திலேயே, சுய பணத்திலேயே, சுய அதிகாரத்திலேயே நான் வாழ்ந்து விடுவேன், வாழ்க்கையை கட்டுவேன் என்றால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஒரு நாள் அழியும் என்பதை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகையினால் கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் வாழ்க்கையை, இந்த வருடத்தை கட்டி எழுப்ப முயற்சியுங்கள். அதற்கு உதவியாக ஒரு 3 கருத்துக்களை இந்த பகுதியிலிருந்து சொல்லுகிறேன். முதலாவதாக, ஒரு நிலைப்பாட்டுடன் கட்டுங்கள். ஏனோதானவென்று அல்ல, நான் கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடை தெரிந்து கொள்ளுங்கள். அவரை தவிர்த்து சுயமாய் நான் வாழ மாட்டேன் என்ற ஒரு நிலைப்பாட்டை தெளிவாக புரிந்து கொண்டு ஒரு முடிவெடுங்கள். ஒரு நிலைப்பாட்டுக்கு வாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படி கட்டுவேன் என்று சொல்லுங்கள். ஏனென்றால் பலர் அவருடைய வார்த்தையின்படி கட்ட விருப்பது கிடையாது. அவர்கள் இடறுவார்கள். ஆண்டவருடைய கன்மலை அவர்கள் மீது செயல்படாது. 1 பேதுரு கர்த்தருடைய வார்த்தையாகிய கன்மலையின் மேல் கட்டும் அந்த காரியத்தை அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் அவர்கள் இடறி விடுவார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். 1 பேதுரு 2:7 விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது, கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கு ஏதுவான கல்லும் விழுதற்கு ஏதுவான கன்மலையும் ஆயிற்று. ஆண்டவர் மீது விசுவாசம் இல்லாமல் சுயபலத்திலே வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கை நிலைக்காது என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகையினால் ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் மனதிலே கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையின்படி மொத்தமாக உங்களுடைய வாழ்க்கையை அவருடைய கரங்களில் அர்ப்பணித்து அவருடைய விருப்பத்தின்படி வாழ முயற்சியுங்கள். ஏதோ ஒரு ஆசீர்வாத வசனத்தை பிடித்து கொண்டு, ஒரு தீர்க்க தரிசனத்தை பிடித்து கொண்டு இப்படித்தான் என் வாழ்க்கையோ
நடைபெறும் என்று விசுவாசிக்க வேண்டாம். ஆண்டவருடைய வார்த்தையை முழுமையாக புரிந்து கொள்ளுங்கள். இன்று அநேகர் அதை புரிந்து கொள்வதில்லை. யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். அவனை ஆசீர்வதித்து உயர்த்துவேன் என்று ஒரு சொப்பனத்தின் மூலமாக ஒரு தீர்க்க தரிசனம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த தீர்க்க தரிசனம் அவனுடைய பெற்றோருக்கு கொடுக்கப்பட்டதா? இல்லை. அவனுடைய சகோதரர்களுக்கு கொடுக்கப்பட்டதா? இல்லை. அந்த தீர்க்க தரிசனத்தை யோசேப்பு புரிந்து கொண்டானா? இல்லை. ஒரு தேவதூதனோ அல்லது ஒரு தேவ ஊழியரோ அந்த தீர்க்க தரிசனத்தை கொடுத்தார்களா? இல்லை. இல்லை இல்லை என்று இருந்தாலும் ஒரு தீர்க்க தரிசனம் அவனுடைய வாழ்க்கையிலே செயல்பட்டதல்லவா? யோசேப்பு அனுதினமும் தன்னுடைய தீர்க்க தரிசனம் என்னவென்று, தீர்க்க தரிசன ஆசீர்வாதம் என்னவென்று தெரியாமலே இருந்தால் கூட ஆண்டவருக்கு பயந்து தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தான் அல்லவா? எல்லா சூழ்நிலைகளையும் அவன் கடந்துதானே சென்றான். அவனை ஆண்டவர் உயர்த்தவில்லையா, கட்டவில்லையா? அதுபோன்று ஏதோ ஒரு வசனத்தை பிடித்து கொண்டு இது நடந்தது, இது நடக்கவில்லை என்று வருத்தப்படாதபடிக்கு ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஒரு நிலைப்பாட்டுடன் உங்களுடைய வாழ்க்கையை கட்டுங்கள். இரண்டாவதாக, நித்தியத்திற்காக கட்டுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நீண்ட காலம் நிலைக்கக்கூடியது. கற்பாறையின் மேல் கட்டப்படும் போது அது நிலைக்கக்கூடியது. சோதனைகளை தாண்டி செல்லக்கூடியது. கீழே விழுந்து விடாது. நீண்ட காலம் நிலைக்க வேண்டுமென்றால் நாம் யோசித்து, நீண்ட காலம் என்னுடைய வாழ்க்கை நிலைக்க வேண்டும், எவ்வளவு நீண்ட காலம் நிலைக்க வேண்டும் என்று யோசியுங்கள். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நித்தியமாக நீங்கள் வாழும்படியாக நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வந்தேன் என்று சொன்னார். பாவத்தின் பரிகாரத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக செய்தது மட்டுமல்ல, உயிரோடு எழுந்து என்றைக்கும் நாம் அவரோடு கூட ஜீவித்திருக்கும்படி நித்திய ஜீவனை இந்த பூமியிலும் பரலோகத்திலுமாக தர ஆயத்தமாக இருக்கிறார். நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக நாம் பணி ஆற்ற வேண்டும். குறுக்கு வழியிலே சம்பாதிக்கக்கூடாது. பிறருக்கு தீமையான காரியங்களை செய்யக்கூடாது. நித்தியமான காரியங்களை நாம் செய்து நம்முடைய வாழ்க்கையை கட்ட வேண்டும். ரோமர் 2:7 சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அவர் அளிப்பார் என்று போடப்பட்டிருக்கின்றது. ஆண்டவர் யாரை வழி நடத்துவார் தெரியுமா? சங்கீதம் 23 நீதியின் பாதையில் என்னை நடத்துகிறார் என்று போடப்பட்டிருக்கிறது. நன்மையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்கிறார். ஆனால் நம்மை நீதியின் பாதையிலே நடத்த விரும்புகிறார். நடப்பீர்களா? அப்படி என்றால் இந்த உலகத்தின் எல்லா விருப்பங்களையும் ஆசைகளையும் நாம் அடைந்து விட வேண்டும். அப்படி என்றால் இந்த உலகத்திலே நாம் எல்லா காரியத்தையும், நாம் ஆசைகளையும் இச்சைகளையும் நாம் அனுபவித்து விட வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. பிசாசானவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்போது உலகத்தின் எல்லா காரியங்களையும் காட்டி, என் காலிலே விழுந்து பணிந்து கொள், எல்லாவற்றையும் உனக்கு தருவேன் என்று சொன்னார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்தோ, எனக்கு எல்லாம் வேண்டாம், பிதாவை நான் தொழுவது போதும், அவர் எனக்கு கொடுப்பது போதும் என்று அவர் அங்கே நிறுத்தி கொண்டார். ஆண்டவர் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் அனுபவிக்கும்படி ஏதோ ஒரு ஆசீர்வாத வசனத்தை பிடித்து கொண்டு நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொல்லவில்லை. ஆண்டவரிடத்திலே போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம் என்பதை நினைவு கூர்ந்து அவருடைய சித்தத்தின்படி வாழ்வதை ஒரு நிறைவை காணுங்கள். அதுதான் நீங்கள் நித்தியத்திற்காக கட்டப்படுவதாகும். மட்டுமல்ல, நிலைத்திருக்கும்படி கட்டுங்கள். இந்த உலகத்திலே ஒவ்வொருவருக்கும் சோதனை உண்டு. 2025 கூட ஆண்டவர் உங்களுக்கு சோதனையை அனுமதிக்கலாம். ஏனென்றால் நாம் கட்டுகிறோம், கட்டப்படும் நம்முடைய பணி சோதிக்கப்பட வேண்டும். 1 கொரிந்தியரிலே 3:13-14 வாசிக்கிறோம், அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியிலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அதின்மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். பிரியமானவர்களே, சோதனை கூட உங்களுக்கு வரலாம், பிரச்சனை வரலாம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைக்கு அது வரும்போது அது உங்களுக்கு நற்குணத்தை உருவாக்கும், தாழ்மையை உருவாக்கும், ஆண்டவருடைய அழைப்பை புரிந்து கொள்ள உதவி செய்யும். யாக்கோபு 1:2-4 என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. ஐயா, 2025 உங்களுக்கு பிரச்சனையே வரக்கூடாதா? கண்டிப்பாக வரணும். அப்போ தான் பொறுமையை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அப்பொழுதுதான் விசுவாசத்திலே நாம் நிலைத்திருக்க முடியும். ஏன் நாம் தவறு செய்யும்போது ஆண்டவர் நம்மை சிட்சிக்கலாம். எபிரேயர் 12:10-11 ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை
இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆனாலும் பிற்காலத்தில் அது பழகினவர்களுக்கு நீதியான சமாதான பலனை தரும் என்று போடப்பட்டிருக்கிறது. 2025ஆம் ஆண்டிலே ஆண்டவர் உங்களை சிட்சிக்கலாம். ஒரு தவறு செய்யும்போது அவர் திருத்தலாம். ஆனால் கற்பாறையின் மேல் நாம் கட்டப்படும் போது நாம் நிலைத்து நிற்போம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் இந்த வருடத்தில் ஆண்டவரே நீர் எங்களை நடத்தும், என்னை நடத்தும். எனக்கு பெரிய தீர்க்க தரிசனம் கிடையாது, பெரிய வாக்குத்தத்த வசனத்தை வைத்து ஜெபிக்க எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஒவ்வொரு நாளும் உம்மை நம்புவேன் என்று சொல்லுங்கள். நீதியின் பாதையிலே நடந்து கொள்ளுங்கள். அவருடைய வார்த்தையின்படி எந்தெந்த இடத்துல எப்படி ஆண்டவருக்கு பிரியமாக நடக்க வேண்டுமோ அப்படி நடங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வருடத்திலே அவரால் கட்டப்படுவீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, கட்டப்படுவாயாக என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர். ஆண்டவர் புத்தியுள்ள ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தையின் மேல் அவருக்கு பயந்து தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கட்ட வேண்டும் என்பதை புரிந்து கொண்டோம். அப்படி கட்டப்படும் போது எங்களுடைய வாழ்க்கையில் நிலைவரமான ஆசீர்வாதம், நித்திய ஆசீர்வாதம் உண்டு. இதை எங்களுடைய வாழ்க்கையிலே அப்படியே நாங்கள் அபியாசப்படுத்த, அதன் பலனை புரிந்து கொள்ள இந்த வருடத்தில் நாங்கள் கட்டப்பட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜபிக்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். அன்பின் ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொண்ட அருள் திரு டேவிட் லிவிங்ஸ்டன் ஐயா அவர்களுக்கு நிலையத்தின் சார்பிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆண்டவர் தாமே அவருடைய திருப்பணிகளை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக சேர்ந்து ஏறெடுக்கலாம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அறிக்கையிட்ட இந்த விசுவாசத்திலே முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க ஆண்டவர் நம் அனைவருக்கும் கிருபை தந்து வழிநடத்துவாராக. ஆமேன். மீண்டுமாக நாம் அனைவரும் இணைந்து கிறிஸ்து சபை பாமாலைகளில் கலிகூறுவோம் கர்த்தர் நம் பட்சமே என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். Kata sagaye, yara dirka wallo,
இந்த வாரத்திற்கான கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு வாசிக்க விரும்புகின்றேன். அது ஏசாயா 45 அதிகாரம் 4 வசனம். ஏசாயா 45 அதிகாரம் 4 வசனம். வெண்கலக் கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். இந்த புதிய வாரத்தில் ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் நிறைவான நன்மைகளை தருவாராக. வெண்கலக் கதவுகளை உடைக்கிறவர், இருப்பு தாழ்பாள்களை முறிக்கிறவர், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் புதையல்களையும் நமக்கு தருகிறவர், நம்முடைய வாழ்வின் தேவைகளை சந்தித்து நம்முடைய வாழ்வை நேர்த்தியாய் நடத்தி செல்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். நாம் இந்த நாளில் கேட்ட கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய கண்கள் முன்பதாக கொண்டு வருவோம். நம்முடைய விசுவாச வாழ்க்கையை சீர்குலைக்கிற, தடுக்கிற எல்லா செயல்பாடுகளையும் நம்முடைய வாழ்விலிருந்து அகற்றுவதற்கு முயற்சி எடுப்போம். ஒரு புதிய வாரத்தில் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். இந்த வாரத்தின் தேவைகளை ஆண்டவர் சந்திக்கும்படி அவரிடத்திலே ஜெபிப்போம். இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாளையும் திருமண நாளையும் காணுகிற அன்பர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி அவர்களுக்காக ஜெபிப்போம். இந்த வாரத்தில் நம்முடைய திருமக்கள் மேற்கொள்ளுகிற பிரயாணங்களில், எடுக்கிற முயற்சிகளில் ஆண்டவருடைய திருக்கரம் கூட இருந்து வழி நடத்தும்படி ஜெபிப்போம். உடல் பலகீனத்தோடு சுகவீனத்தோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற அன்பர்களை நினைத்து ஜெபிப்போம். தேவைகளோடு இருக்கிறவர்களை நினைவு கூறுவோம். ஒருவேளை பசியினாலே வாடுகிறவர்கள் இருப்பார்களே, ஆனால் ஆண்டவருடைய கரம் அவர்களை போஷிக்கும்படி ஜெபிப்போம். பண தேவைகளோடு இருப்பார்களே, ஆனால் ஆண்டவருடைய திருக்கரம் அவர்களுடைய தேவைகளை சந்திக்கும்படி ஜெபிப்போம். குடும்பங்களில் போராட்டங்களோடு பாடுகளோடு பிரச்சனைகளோடு இருப்பார்களே, ஆனால் ஆண்டவர் அந்த குடும்பத்திலே அற்புதங்களை செய்யும்படி ஜெபிப்போம். நம்முடைய தேசத்திற்காக, நம்முடைய தேசத்தின் நல்வாழ்வுக்காக ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நாளின் ஆராதனையில் நீர் எங்களோடு இருந்ததற்காக உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய திருக்கரம் உம்முடைய அடியவர்களை வழிநடத்தி வருகிறது என்பதை உணர்ந்து உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். காலடி எடுத்து வைத்திருக்கிற இந்த புதிய வாரத்தில் ஆண்டவரின் அருட்கரம் உம்முடைய அடியவர்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகின்றோம். தேவைகளோடு இருப்பார்களே, ஆனால் அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படட்டும். அவர்களுடைய கைகளின் பிரயாசங்களில் ஆண்டவருடைய வல்ல கரம் அற்புதங்களை செய்யட்டும். தடைகளை உடைக்கிற ஆண்டவர், இருப்பு கதவுகளை முறிக்கிற ஆண்டவர், உம்முடைய அடியவர்கள் வாழ்விலை இருக்கிற எல்லா தடைகளையும் இருப்பு தாழ்பாள்களையும் முறித்து போட்டு புதிய வாசல்களை உம்முடைய அடியவர்களுக்கு திறந்து தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த வாரத்திலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காணுகிற அன்பர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர்களுடைய நல்ல வாழ்வுக்காக உம்மை துதிக்கின்றோம். அவர்கள் புதிய ஆண்டிலே காலடி எடுத்து வைக்கிற போது ஆண்டவருடைய உடனிருப்பை உணர்ந்து கொள்ளவும், ஆண்டவருடைய கரம் எங்களை பற்றி பிடித்திருக்கிறது என்பதை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து ஆண்டவருடைய அடிச்சுவடுகளிலே நடக்க நீர் உதவி செய்வீராக. அவர்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வீராக. இந்த நிகழ்ச்சியை எங்கிருந்தெல்லாம் மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, இந்த ஆராதனை வேளையிலே பங்கு பெற்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். படிக்கிற அருமையான மாணாக்கர்களுக்காக, அவர்களுடைய தேவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம்.
உம்முடைய விசேஷமான ஞான வரங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும். அதுபோலவே பணி செய்கிற ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய பணித்தலங்களில், அவர்களுடைய வேலை ஸ்தலங்களில் ஆண்டவருடைய மகிமையான செயல்பாடுகளை காணும்படி அவர்கள் கண்களை நீர் திறந்தருளும். எங்களுடைய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். எங்களுடைய தேசத்திலே நன்மையான ஈவு வரங்கள், நன்மையான காரியங்கள் நடைபெற உம்முடைய பாதத்தில் மன்றாடுகிறோம். எங்களுடைய தேசத்தில் இருக்கிற எல்லா தொழில்களுக்காக, எங்களுடைய தேசத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களுக்காக, எங்களுடைய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லாரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, உம்முடைய துணை இல்லாமல் எங்களால் ஏதும் செய்ய முடியாது. நீரே எங்களுக்கு அடைக்கலம், ஆதாரம், எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய துணையினாலே நாங்கள் இந்த உலகத்தில் வெற்றி நடை போடுவதற்கு உம்முடைய அடியவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அருள் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். இப்பொழுதும் யாரெல்லாம் என்னென்ன தேவைகளை உம்முடைய சமூகத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, என்னென்ன விண்ணப்பங்களை இப்பொழுது உம்முடைய சமூகத்தில் ஏறெடுத்து கொண்டிருக்கிறார்களோ, அந்த விண்ணப்பங்களுக்கு நீர் செவி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் அவர்களுக்கு அடைக்கலமாய், பலனாய், கோட்டையாய் இருந்து எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளும். நீர் கொடுக்கிற புதிய பலத்தோடு இந்த வாரத்திற்குள் நுழையவும், நீர் கொடுக்கிற எல்லா நல்வரங்களை பெற்று உமக்கு சாட்சியாய் வாழவும் அருள் தந்து வழி நடத்தும். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கு ஏறெடுக்கிறோம். எங்கள் மீட்பெரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் தாழ்மையாய் இந்த மன்றாட்டை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த பரமண்டல ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுக்கலாம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் அவருடைய அன்பு பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகின்றோம். இந்த ஆராதனை வேளையை உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆயர் அருள் திரு ஜெயமணி. மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே.